ஹalleluya. இப்படியான ஒரு குழப்பமான ஒரு காலத்துல இருந்தாலும் God has something better plan. Amen. தேவன் என்ன பண்ண இருக்கிறாருங்க? God is not confused. உலகம் கன்ஃபியூஷன்ல இருக்கிறோம், உலகம் கேயாஸ்ல இருக்கலாம், உலக பயத்துல இருக்கலாம், மக்கள் பயத்துல இருக்கலாம், பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். ஈவன் நீங்க இன்னைக்கு எவ்ரிபடி லிஸ்னிங் டு திஸ் மை வேர்ட், நீங்க பல காரியங்கள்ல குழப்பத்தினால, பயத்தினால, சோர்வினால நீங்க தாக்கப்பட்டு இருக்கலாம். சர்டன் திங்ஸ் உங்க மைண்ட் இட் மே பி ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் யூ, உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். பட் பி நோ தட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் காரணம் என்னன்னா, நம்ம மறந்து விடுகிற ஒரு காரியம் என்ன இருக்குதுன்னா, there is an enemy, நமக்கு விரோதமா செயல்படுகிறான் என்பதை மறந்து வாழ்கிறோம். We are either overestimating the devil or underestimating him. Amen. If the Bible says அவன் வஞ்சிக்கிறவனா இருக்கிறான், then he is a deceiver. Amen. அவன் எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். It means God's word doesn't lie. அவனுடைய தந்திரங்களை நாம புரிஞ்சுக்கலன்னா, then we are in the trouble. 2 கொரிந்தியர் 2 சொல்லும், அவன் தந்திரங்கள் நமக்கு புரியாதவைகள் அல்லவே. Amen. It's not mystery about his. ஒன்னதான் திரும்ப திரும்ப செய்வான். He will deceive you. உங்களை ஏமாற்றும், உங்களை வஞ்சிப்பான். Somehow, ஏதோ ஒரு விதத்துல he wants to separate you from God. உங்க வாழ்க்கை, உங்களை தேவனிடத்துல இருந்து அவன் கொஞ்ச நேரம் பிரிச்சாலும் he has won a battle. அவன் ஏதோ ஒரு ஜெயத்தை ஜெயிச்சுட்டான்னு நினைச்சுக்கங்க, நீங்க தோற்று போகிற நிலைமைக்கு போகாதீங்க. ஹalleluya. அவன் he's a deceiver. அவன் ஏமாற்றுக்காரன், அவன் வஞ்சிக்கிறவன். நீ whatever you think, whatever you do may sound right for you, but not for the God, not for the kingdom of God. Don't deceive yourself. பைபிள் சொல்லுது. ஏன்னா உங்க எதிராளின்னு சொல்லுது. பிசாசை குறிச்சு, உங்க எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவர்களை விழுங்கலாம் என்று வகை தேறி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். So be careful. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். அதுதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது. You have to stand against the wiles of the devil. அவனுடைய தந்திரங்களை புரிஞ்சுக்கிட்டு எதிர்த்து நிற்கணும். அப்போ அப்படியான ஒரு காலத்துல இருக்கிறோம். ஈவன் வேதம் சொல்லுகிறதுக்கு ஒரு காலம் வரும். ஈவன் the chosen, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போவாங்க. நம்முடைய கர்த்தருடைய வசனம் கற்றுக் கொடுக்கிறது. Even you, whatever strong believer you may be, if you are not aligned with God, there are times, there are reasons that you will be deceived. ஏமாற்றப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கிறது, சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. Hallelujah. There is an enemy of your soul. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது. But தேவன் என்ன பண்றாருங்க? God has kept you as a challenge in this உலகத்துல. அவர் உங்களை சவாலாக வைத்திருக்கிறார். God can do anything and everything. Amen. ஒரு வார்த்தை சொன்னா, the devil and his everything will be consumed and gone to hell. அதுக்கு ஒரு காலத்தை நேரத்தை வச்சிருக்கிறார். ரெவலேஷன்ல படிக்கும் போது ஒரு நாள் வரப்போகிறது. One angel is going to bind the devil and throw him. Amen. ஒரு ஆழத்துக்குள்ள கொண்டு போய் அவன் அடைக்க ஒரு தேவதூதன் செய்ய போகிறான். That much God has power. பட் ஒரு நோக்கத்தோட அவனை விட்டு வச்சிருக்கிறாரு. He can do anything. பட் என்ன ஒண்ணுன்னா, he doesn't, அவனை விட்டு வச்சு சும்மா இருக்கல. God wants to challenge the devil through you. You are the key. கர்த்தருடைய கரத்துல அலங்காரமான கிரீடமா இருக்கிறீங்க. நம்ம வசனத்தை வாசிக்கலாம். You are a mighty warrior in the hand of God. உங்களை கொண்டு அவர் சவால் விடுகிறாரு. உங்களை கொண்டு பிசாசு அழிக்க நினைக்கிறாரு. உங்களை கொண்டு சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்க தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். உங்களை கொண்டு இருளின் அதிகாரத்தில் இருக்கிற மக்களை அவருடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வர கர்த்தர் தீர்மானம். through you. வேதம் சொல்லுகிறது, பைத்தியக்காரமான உபதேசத்தை, சிலுவையின் உபதேசத்தை கொண்டு என்ன பண்றாராம் தேவன்? God is able to bring people, save people. அவனுடைய ராஜ்யத்தை, பிசாசுடைய ராஜ்யத்தை வெறுமையாக்க God has planned already. ஒன்னு பிளான் பண்ண, He's already planned to use you. But are you willing? நீங்க அதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா?
ஆயத்தமா இருக்கணும்னா be careful, don't fall into the trap of deception. ஏன்னா வேதம் நமக்கு கத்து கொடுக்கிறது அப்படிதான். ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை படிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்ல, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. எப்போ உதித்ததான்? எப்போது ஒளி வந்தது? எப்போதுடைய கர்த்தர் உன் மேல் உதித்ததான்? இதோ இருள் பூமியையும், எப்போங்க? இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். when the world is in chaos, இந்த உலகம் அந்தகாரத்துக்குள்ள இருக்கும் போது, உலகம் பல பிரச்சனைகளுக்குள்ள இருக்கும் போது, உலகம் போராட்டத்துக்குள்ள இருக்கும் போது, when the world is losing peace. இன்னைக்கு உலகம் எங்கும் பாத்தீங்கன்னா கொலையும் கொள்ளையும் ஏமாற்றும் யுத்தங்களும் தீமையான மனுஷனுக்கு மனுஷன் விரோதமான காரியங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யத்தின் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் நடுவுல தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாருங்க? உங்களை ரட்சித்து வைத்திருக்கிறார். உங்களை பிசாசின் அதிகாரத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். அந்த காரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். God has placed you in his own kingdom. தன்னுடைய குமாரனாகிய இயேசுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை உட்படுத்தி வைத்திருக்கிறார். Amen. Not to live ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல. He has saved you, he has redeemed you to challenge the works of the devil. வேதம் சொல்லுங்க, பிசாசின் கிரியை அழிக்கவே மனுஷகுமாரன் வந்தாராம், வெளிப்பட்டாராம். So if you are a son and daughter of God, you are in a முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்கிறீங்க, to challenge the devil. The Bible முழுக்க இருக்கிறது. The whole Bible is there. ஏதோ ஒரு பகுதியில, ஏதோ ஒரு இடத்துல the devil is trying to run amok. தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய காரியங்களை அழிப்பதற்காக அவன் முயற்சி எடுத்துக்கொண்டார். That is the thing we read in 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிற. எத்தனை முறை படிச்சாலும், எத்தனை முறை செய்தி கொடுத்தாலும் it doesn't stop. அங்க டிஸ்கிரைப்ஸ், அங்க மாம்சத்திலும் ரத்தத்துல இருந்த கோலியாத்தனும் ராட்சதனை குறிச்சு எழுதப்பட்டு இருக்குது, பெலிஸ்தியரை குறிச்சு எழுதப்பட்டு இருக்கிறது. There is எங்க இருக்குதுங்க? சால் the king of Israel, இஸ்ரவேல் ராணுவத்தை குறிச்சு எழுதப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் அங்க என்ன பண்ற? கோலியாத்தையும் பெலிஸ்தியரை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. And the Bible says the இஸ்ரவேல் மக்கள், தேவனுடைய மக்கள் என்ன பண்றாங்க? இந்த கோலியாத்தை பார்த்து அவர்கள் ஓடி ஒளிகிறதை பார்க்கலாம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 நாட்கள் they were fleeing every day. they came, நிக்கிறாங்க, ஃபாலோ ஆகுறாங்க, அப்புறம் ஓடி ஒளிறாங்க. the moment the கோலியாத் பேசும்போது, amen, கோலியாத் பேசும்போது எல்லாம் ஓடி ஒளிகிறாங்க. Today the same thing. God wants you to stand against the wiles of the devil. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையும் அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். not to ஏதோ சும்மா அப்படி வாழ்ந்து போகிறதுக்கு அல்ல, ஏதோ அந்நிய பாஷை பேசுறதுக்கு அல்ல, ஏதோ I am spiritually alive ன்னு சொல்றதுக்கு அல்ல. The Holy Spirit is given specially for you to stand against the devil and in the அவனுடைய திட்டங்களை, அவனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கொடுத்திருக்கிறார். And God challenges us. உனக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட யுத்தம் அல்ல. You have been challenged to wage war. வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. You will be facing war and you have to face war. You cannot escape it. But என்ன ஒண்ணுனா, hallelujah, you will be always in the winner's side. You will always win the battle. ஏன்னா கர்த்தர் உங்க பட்சத்துல இருப்பாரு. Amen. அதுதான் அங்க பார்க்கிறோம். எல்லாம் ஓடி ஒளிறாங்க. No one was able to stand against the devil, against the blaspheming words of கோலியாத்தோட பெருமை உள்ள வார்த்தைகளுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி இல்லாம இருக்கிறாங்க. Because they were all Jews, they were all chosen by God, but they didn't have God in them. They had fear, spirit of fear. இதெல்லாம் spirit of timidity இருந்துச்சு. So they were running away. அந்த நேரத்துல God brings தாவீதை அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறாரு. தாவீதை கொண்டு வருகிறாரு. தாவீதை கொண்டு வரும்போது அங்கதான் என்ன பண்ணுதுங்க? The real God child reveals himself.
Here God, தாவீது அந்த கோலியாத்தை குறித்தும் அவனுடைய உருவத்தை குறித்தும் அந்த பெலிஸ்தியரை குறித்து அவன் பயப்படல. He was mocking at Goliath. கோலியாத்தை குறித்து அவன் என்ன பண்றான்? கேலியும் கிண்டலும் பண்ணுகிறவனா இருக்கிறான். He never bothered about him. அவன் சொல்றான், இந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னாடி how can he stand and blaspheme this holy God? அவன் சொல்றான், I will kill him. நல்லா தெரிஞ்சுக்கங்க, as a child of God you should know your potential. You are called to wage war and win that war. நீங்க வீட்ல இருக்கலாம், in whatever condition you may be there. You may be தாவீது என்ன பண்றாங்க? பைபிள் சொல்லுது அவன் he was young and looking good. அழகா இருந்தானா, சௌந்தரியம் உள்ளவனா இருந்தானா. And people never thought that he will fight against Goliath. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்கனால, you may be a young boy, ஒரு வாலிபனா இருக்கலாம், ஒரு வாலிப சகோதரியா இருக்க, ஒரு வாலிப மகளா இருக்கலாம், வயது சென்றவர்களாக இருக்கலாம். ஏஜ் doesn't matter. God, இவங்களுக்கு எல்லாம் God matters for us. சாலால நிக்க முடியல. சால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இஸ்ரவேலின் ராஜா. He couldn't stand against the dirty talks of Goliath. ஆனா தாவீது சொல்றான், how dare you talk against my God? How dare you talk against my people? அவன் சொல்றான், இன்னைக்கு my God உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். He will deliver you into my hands and I will going to take away your head. நான் உன்னை கொல்ல போகிறேன். கொன்று உன்னை என்ன, உன் சரீரத்தை என்ன பண்றேன்? மாம்சத்தை பறவைகளுக்கு நான் கொடுக்க போகிறேன். What an amazing statement. He never bothered. அவனுடைய உருவமோ, அவனுடைய கேடகமோ, அவனுடைய ஈட்டியோ, அவனுடைய போட்டிருந்த அந்த ஆர்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தால, அத ஒண்ணு கூட அவனை பயப்படுத்தல. He never trembled, never feared, because he saw God with him. இன்னைக்கு ஏன் நாம பயப்படுறோம்னு சொல்லுங்க? We see the enemy very big and we see God very small. உங்களோட இருக்கிறவரை பாருங்க. அதான் கர்த்தரிங்க சொல்றார், எழும்பி பிரகாசி. God was just not joking. ஏதோ ஒன்னு சொல்ல, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. It's already there. God is there with you. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறார். பைபிள் very clearly said, கர்த்தர் நம்முடைய பட்சத்துல இருக்கிறார். மனுஷன் என்ன செய்ய முடியும்? உலகத்துல இருக்கிறவனில் உன்னில் இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார். கிறிஸ்து மகிமை நம்பிக்கையா உங்களுக்குள்ள இருக்கிறாரு. இதெல்லாம் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. Do you believe it? Then stand against the devil. They stand against the wiles of the devil. Don't become a prey. Don't become a prey to the devil. Let him become your prey. அவனை அழிக்கக்கூடிய சக்தியும் வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். He has given you authority to chase the devil. அவர் சொன்னார், என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள். That is the power and authority as God has given. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ the power and authority God has given you. Praise the Lord. and மாத்திரம் சொல்றதுக்கு அல்ல, to destroy the dark forces, to destroy the kingdom of darkness. You are the chosen vessel. தாவீதை போல தேவன் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென். தாவீது எப்படி கர்த்தருக்காக நின்றான், அதே போல நீங்க நிற்கணும்னு விரும்புகிறார். When you take a stand of faith, when you proclaim the name of the Lord Jesus, கர்த்தர் உங்க பட்சத்துல எழும்ப போகிறார். அவர் சொல்றார், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். எஸ், it is happening. அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களை காரிருள் மூடினது, பயம் மூடினது. They thought it's over, எல்லாம் முடிஞ்சது, யாரும் இல்லைன்னு நினைச்சாங்க. God raised David.
இந்த இரவுல கர்த்தர், I believe God is raising you. அதான் சொல்ற, எழும்பி பிரகாசி. I have raised you. எழும்பி பிரகாசி. இன்னும் எத்தனை காலம் எலியா சொன்னது போல குத்தி குந்தி நடக்க போகிறோம்? இந்த வருஷம் துவங்கி நம்ம வந்துட்டோம். 10வது மாசத்துக்கு வந்துட்டோம். இன்னும் 2 மாதத்துல இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். How long you are going to be timid? எப்ப எழும்ப போகிறீங்க? God says arise. ஏன் எழும்ப சொல்றாரு? எழும்பி பிரகாசின்னு சொல்றாரு. God knows. God is already there with you. His power is being manifested. உங்க வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து இருக்கிறார். அவர் சொல்றாரு, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி கிரியை செய்கிற உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறாராம். Hallelujah. God is challenging you tonight. I don't even understand why God gave me the scripture. Hallelujah. God is angry. உங்களுக்கு பிசாசு மேல கோபம் வரணும், வைராக்கியம் வரணும். எவ்வளவு நாள் பொறுத்து போக போறீங்க? எவ்வளவு நாள் இன்னும் பொறுத்து வாழ போகிறீங்க? Arise, shine. உன் ஒளி வந்தது. ஒளினா Christ has already come to rescue you. The glory of God is upon you. உங்க மேல கர்த்தருடைய மகிமை உதித்து இருக்கிறது. உங்களை சுற்றி இருள பாக்குறீங்களா, அந்தகாரத்தை பாக்குறீங்களா? அதோடைய அர்த்தம், it's time for you to rise and shine. எழும்பி பிரகாசிக்கிற ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. Amen. Hallelujah. I don't know to whom this word has come. If you believe, நீங்க உண்மையாவே தேவனுடைய மகிமை பார்க்க முடியும். Thank you, Lord. Blessed be your holy name.